எப்படி பேசலாம்? நடவடிக்கை எடுக்கும். அதுக்கான வேலை நீங்க புகார் கொடுத்தீங்களா? நான் நடவடிக்கை எடுக்கிறேன். சரிங்களா? இப்பெல்லாம் நைட் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட முடியாது. 6 மணிக்கு மேல யாரையும் நாங்க கூப்பிட முடியாது. உத்தரவு எங்களுக்கு அது. நாங்க இப்போதைக்கு நாங்க யாரையும் வயசுல 60 வயசுக்கு மேல உள்ளவங்களும் பொம்பளை ஆளுங்க நாங்க விசாரிக்க முடியாது. காலையில விசாரிப்போம். அடிக்கலாமா? 60 வயசுக்கு மேல உள்ளவங்க அடிக்கலாமா? யார் வேணாலும் 60 வயசுக்கு மேல உள்ளவங்க யார வேணாலும் அடிக்கலாமா? அது கேளுங்களேன். 6 மணிக்கு மேல நாங்க யாரையும் காவல் நிலையத்துக்கு கொண்டு வர முடியாது. எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கும். எஃப்ஐஆர் போடுவோம், நடவடிக்கை எடுக்கும். அந்த ஆளு சொன்னான்னு சொல்லி பிரச்சனை சொல்றாங்க. இருங்க, நீங்க சொன்ன தகவல் சண்டைன்னு சொன்னா போலீஸ் வந்துட்டாங்க. நீங்க யாருக்கும் எங்களுக்கு தெரியாது. தொழில்ல நீங்க பிரச்சாரம் பண்றது யாருக்கும் சொல்லல. சம்பந்தப்பட்ட காவல்துறையிடம் அறிக்கை பெறப்பட்டது. அதன் பேரில் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள 140 கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட 23 வார்டுகளுக்கும் உள்ள பகுதி முழுவதும் 23 வார்டுகளுக்கு உள்ள பகுதி முழுவதும் திருச்சி கிழக்கு முழுவதும் திரு கணேஷ் என் பேர் தான் தமிழை வெட்டைக்கலம் சார்பாக 15/4/2026 அன்று காலை 9:39 AM முதல் 21/4/2026 மாலை 5 PM வரை அனுமதி செய்ய ஒப்புதல். அதாவது தெரு இருக்கு. நீங்க ஒவ்வொரு தெருவா இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு போலீஸும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க போறீங்க சுரக்கலுங்க இல்லங்க போன பிரச்சனை ஆயிப்போச்சு. உள்ள பிரச்சனை ஆயிப்போச்சு. உள்ள புகார் நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க. பிரச்சனை ஆயிப்போச்சு. நடவடிக்கை ஸ்டேட்மெண்ட் நீங்க இல்ல உங்க சார்பா நீங்க புகார் கொடுத்தாலும் அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து. புரியுதுங்களா? போன இடத்துல எல்லாம் பிரச்சனை எல்லாம் வரல சார். அவர் போனதுல இருந்தே எங்களை பேசினாரு. எங்க கட்சியை இழிவாவே தான் பேசினாரு ஃபுல்லாவே சார். அது எப்படி சார் பேசலாம்? அரசியல்ல ஒவ்வொருத்தரும் நீங்க இன்னைக்கு பாத்துக்கோங்க. இந்த வார்த்தை சொல்லாதீங்க சார். டிஎம்கே கிட்ட இருக்கிற அதே பொலிட்டிக்கல் எங்கள்ட்டயுமே காட்டுறீங்களா? அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேவர் பண்றீங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேவர் பண்றீங்க. சார் நாம பேசுறோம். நீங்க பேசுறீங்க. அவங்க அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிருக்காங்க. நீங்க விட்டுருப்பீங்களா? சட்டம் கடமை செய்ய சொல்றாங்களா? எங்க லேடிஸ் அந்த மாதிரி பேசுறாங்க மேடம். சார் அவர் காலையில வாங்க காலையில இப்ப எங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு காவல் நிலையத்துக்கு 6 மணிக்கு மேல யாரையும் நாங்க கூட்டம் வீட்டுக்கு போய் விசாரிக்கலாமே. அவர் வீட்டுக்கு போய் விசாரிக்கலாமே. ஆல்ரெடி போலீஸ் போய் விசாரிச்சுட்டாங்க. உங்க பசங்க இங்க இருந்துட்டாங்க. எல்லாரும் இருக்கும்போது அடிப்பட்டவங்களும் இங்க இருக்கப்ப எங்க விசாரிச்சீங்க? அங்க பிரச்சனை வரதா இருக்கு. அங்க உள்ள 50-100 பேர் இல்ல. ஒரு வயசான கிழவனார் இருக்காரு. துள்ளி குதிச்சு அடிக்கிறாரு. எப்படி கலவரம் ஆவாது? ஆமா, அப்புறம் எல்லாரும் இடத்துல நிக்காதீங்க போங்கப்பான்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல இருந்து நாங்க வெளியே நிக்கிறோம்.